ஹலோ கைஸ், இன்றைக்கி 15 மே 2021 ஓட நியூஸ் ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்லையும் நாங்கள் கொடுக்கறனால உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் 5 வேக்சின் ரோல்ட் அவுட் இன் இந்தியா அட் ₹995 per dose. இந்த நியூஸ் ஏன் ஹிந்துவில் ஃபஸ்ட் வந்திருக்குன்னா, இந்தியா ஸ்புட்னிக் 5 ரஷ்யாட்ட இருந்து வாங்க ஒப்புதல் பண்ணிட்டாங்க ஏப்ரல் 2021. அது போன மாதமே உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். இப்போ அது ஹைதராபாத் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. இப்போ ஸ்புட்னிக் 5 பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது எங்கே கிரியேட் பண்ணாங்கன்னா, NF கெமிலியா ரிசர்ச் சென்டர் ஃபார் எபிட்டாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆஃப் ரஷ்யா. இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% எஃபிஷியன்சி இருக்கும். இது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் போய் நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த வேக்சினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த ஸ்புட்னிக் 5 அப்படின்னு அங்கே பேர் வச்ச காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ஸ்புட்னிக்னு பேரில் தான் சாவியட் யூனியன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட ஒரு மெமோரியலாம் அவங்க ஸ்புட்னிக் 5 அப்படின்னு இந்த வேக்சினுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இது ரிலேஷன்ஷிப் இந்தியா என்னென்னா, இதை நான் சொன்ன மாதிரியே ஸ்புட்னிக் 5 ஏப்ரல் 2022 அப்ரூவல் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 வேக்சின் இப்போ இந்தியாவில் இருக்குது. அவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் 5. இது ஃபஸ்ட்டு ஜாப் ஹைதராபாத்தில் தான் ஃபஸ்ட்டு ஹைதராபாத் அட்மிட் பண்ணி ஹைதராபாத்தில் தான் இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த நியூஸ் இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான நியூஸாக நாங்கள் கன்சிடர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை உங்களுக்கு போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னா, என்ஷூர் தட் பாடிஸ் ஆர் நாட் டம்ப்ட் இன் கங்கா ரிவர். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு 3 days நீங்கள் நியூஸ் பார்த்தீங்க, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கங்காவோட நதிக்கரையில் டெட் பாடிஸ் போகுது அப்படின்னு பீகார் கவர்மெண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பீகார் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இப்படி கங்காவிலேருந்து யூபி டம்ப் பண்ணுறாங்க பாடியை. ஸோ அப்போது அதேமாரி ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு 2-3 நாளாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அதோட யூபி சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பாடிஸ் யாருமே கங்காவில் COVID-19 டெட் பாடிஸ் எதுவுமே நீங்கள் கங்காவில் கணக்காமல் டிஸ்போஸ் பண்ணாமல் மக்களை நீங்கள் மக்கள் ஸ்டாப் பண்ணணும்னு அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இந்த கங்கா ரிவர், ஏன் கங்கா ரிவர் ரொம்ப முக்கியம், எதுக்கு இது நான் முக்கியமான எடுத்துருக்கேன்னா, கங்கா ரிவர் ஒரு நேஷ்னல் ரிவர். ஸோ அதை பற்றி கங்கா ரிவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கங்கா ரிவர் ஆரிஜினேட் ஆகிற இடம் என்னன்னா கங்கோத்ரி கிளேசியர். ஏன்னா உத்தரகண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகண்டில் இருக்குது. இன்னொன்னோட ஸ்பெசிஃபிக்னா அது லாங்கஸ்ட் ரிவர் வித்தின் இந்தியன் பவுண்ட்ரிஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் கங்கா ரிவர் தான். அதோட கிலோமீட்டர் லென்த் 2525 கிலோமீட்டர். மொத்தமாக அதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8,61,452. ரஃப்லி ஒரு 25% ஆஃப் வாட்டர் சப்ளை கங்கா மட்டுமே கொடுக்குது. இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்து தான் இது இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு கொஞ்சம் பெருமை சேர்க்கறதுக்காண்டி நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த ரிவரை அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கங்கா நதி ஆர்ஜின் ஆகுது அப்படின்னு இந்த இமேஜ் மூலமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கங்கோத்ரி கிளேசியர்லேருந்து பாகீரதி ரிவர் ஃப்ளோ ஆகுது. அதுமாதிரி பத்ரிநாத்லேருந்து அலங்கநந்தா ரிவர் ஃப்ளோ ஆகுது. ரெண்டுமே கன்ஃப்ளூஜ், அதாவது சேர்ற இடம் தேவ் பிரயாக். அதிலிருந்து கங்கா ரிவராக நமக்கு கங்கா ரிவர் அங்கேருந்து ஆர்ஜின் ஆகி ஃபார்ம் ஆகுது. இதுதான் கங்காவோட ஆர்ஜின். இப்போ கங்கா ரிவரோட ட்ரிபியூட்ரி பார்த்தீங்கன்னா ரைட் ட்ரிபியூட்ரி யமுனா அண்ட் சன் ட்ரிபியூட்ரி, அதனால் சன் ரிவர். லெஃப்ட் ட்ரிபியூட்ரி பார்த்தீங்கன்னா ராம்கங்கா, காக்ரா, கண்டக், கோஷி அண்ட் மகானந்தா. இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், கங்கா ரிவரில் இருக்க முக்கியமான அமைக்கிற சிட்டிஸ் என்னெல்லாம்னா அலகாபாத், கான்பூர், வாரணாசி, பாட்னா, கல்கத்தா. இது கங்கா ரிவரோட கங்கா ரிவரை பற்றி நம்ம பேசிக்ஸ் ஐடியாஸ் பார்த்தோம். இது ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நாங்கள் கங்கா ரிவர் பற்றி உங்களுக்கு கவர் ஆகணும், சிலபஸ் ரிலேட்டடாக கவர் ஆகுதுக்காண்டி உங்களுக்கு இந்த கங்கா ரிவரை பற்றி போட்டிருக்கோம்.
இப்போ இந்த பாடிஸ்லாம் அவங்க டம்ப் பண்ணுறாங்க. டம்ப் பண்ணுறதுனால ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கங்கா வந்து மோஸ்ட் பொலியூட்டட் ரிவர் கூட, ரொம்ப பொலியூட்டட் ரிவர்னு சொல்லிட்டு யூஎன்ஓலாம் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்படி கங்கா ரிவர் வந்து ரொம்ப பொலியூட்டடாக இருக்குது, நீங்கள் மெசேஜ் எடுக்கணும். நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்பி கங்கா 2015 நம்பி கங்கா கொண்டு வந்தாங்க. நிறைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ கங்காவை பாதுகாக்க நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி டெட் பாடிஸ் நீங்கள் வந்து போடுறீங்க, கங்கா ரிவரில் வந்து நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணும். உங்களுக்கு மக்கள் இன்னும் மக்கள் இது பண்ணதுக்காண்டி மக்கள் வந்து இன்னும் இன்ஃபெக்ட் ஆவாங்க, இன்னும் மக்களை இறப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்காண்டி யூபி சீஃப் மினிஸ்டர் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. அடுத்த நியூஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்து என்னென்னா, கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ஆர் லெஸ் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் B1617 ஸ்ட்ரெயின். ஏன் இது நியூஸில் இருக்குன்னா, ஐசிஎம்ஆர் சொல்லியிருக்காங்க கோவிஷீல்டும் கோவேக்சினும் B1617 ஸ்ட்ரெயினுக்கு எஃபெக்டிவ் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது B1617 ஸ்ட்ரெயின்னா என்னென்னா, அது இந்தியன் மியூட்டன்ட் ஸ்ட்ரெயின் COVID-19 வைரஸ். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற வைரஸ் வந்து டபுள் மியூட்டன்ட் ஆகிருக்கு, அதாவது வேரியன்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இப்போ ஒரு பேர் கொடுத்துருக்க பேர் தான் B1617 ஸ்ட்ரெயின். இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா 5 அக்டோபர் 2020 அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்படி உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது B1617 ஸ்ட்ரெயின். இதோட நிறைய வைரஸ் வந்து இந்த COVID-19 வைரஸ் வந்து உருமாறி இருக்குது. ஸோ அது கூட பேர் என்ன, அது கூட வேரியண்ட் என்னன்னு சம் இன்டர்நேஷ்னல் வேரியன்ட் ஸ்பீஷியஸ் பேரை நான் சொல்லியிருக்கேன். COVID-19 வைரஸ் கூட பேரை சொல்லியிருக்கேன். B117 UK வேரியண்ட், B1351 சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியண்ட், B2 பிரேசில் வேரியண்ட். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஃபேக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் வேரியண்ட் COVID-19 வைரஸ் அதெல்லாம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்னென்னா, ஐசிஎம்ஆர் நான் சொன்னபடி ஐசிஎம்ஆர் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஐசிஎம்ஆரோட ஐசிஎம்ஆர்னா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஐசிஎம்ஆர் என்னென்னா, அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அதாவது பேசிக்ஸாக ஒரு மெடிக்கலோட ஃபெசிலிட்டிஸ், இந்தியனோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்ன, அதுக்கு கொஞ்சம் ரிவ்யூஸ் கொடுக்குறது எல்லாமே ஐசிஎம்ஆரோட ஒரு சாதாரண வேலை, மருந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கும், இல்லை ஒரு யூஸ்ஃபுல். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1911 ஐசிஎம் இதுக்கு முன்னாடி 1911 ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி அதுக்கு பேர் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பேரை மாற்றினது எப்போனா 1949. அது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி அஃபேர்ஸ். அதோட இப்போ ப்ரெசன்ட் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா பல்ராம் பார்கோவா 2019 பதவி ஏற்றிருப்பார். 2019 முன்னாடி வரைக்கும் நமக்கு சௌமியா சுவாமிநாதன் ஒருத்தங்க டைரக்டர் ஜெனரலாக இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WHO போயிட்டாங்க, அதாவது சீஃப் செக்ரட்டரி ஆஃப் WHO. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமை தர வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஒருத்தங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WHO ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆனால் நமக்கு இந்தியனுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜான மூமெண்ட் தான். அவங்க யாருன்னா நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி அவங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். அவங்களோட டாக்டர் தான் சௌமியா சுவாமிநாதன். அடுத்த நியூஸை பற்றி பார்ப்போம். மான்சூன் லைக்லி டு அரைவ் ஓவர் கேரளா ஆன் May 31. இது என்னென்னா, இப்போ நியூஸில் இது வந்திருக்குன்னா மான்சூன் வந்து May 31 வரும், May 31 அரைவ் ஆகும் அப்படின்னு IMD கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மான்சூன் கேரளா கோஸ்ட்டுக்கு May 31 அரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு டெஃபினேஷன் ஆஃப் மான்சூன் பற்றி நமக்கு தெரியணும். மான்சூன் என்ன, இட்ஸ் a periodical seasonal wind blow from sea to land in one season and reverse back in next season. அதாவது ஒரு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் விண்ட், ஒரு விண்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் காரணமாக, உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம நம்ம லேண்டில் ஒரு ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு, ஹை ப்ரெஷர் கிரியேட் இருக்குது, சீல லோ ப்ரெஷர் கிரியேட் இருக்குது. அங்கேருந்து நம்ம ப்ரெஷரை ஃபில் பண்ணதுக்காண்டி காற்று நமக்கு போகும், கேப்பை ஃபில் பண்ணதுக்காண்டி காற்று அங்கே போகும். ஸோ அந்த ஃபினாமினா மூலமாக ஒரு சீசனல் விண்டு மூலமாக நமக்கு வந்து ரெயின் வருது. அதுதான் மான்சூனோட டெஃபினிஷன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி காஸ் ஆஃப் மான்சூன் வந்து டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் லேண்ட். 2 டைப் ஆஃப் மான்சூன் சொல்லலாம், சவுத் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு எப்போ வரும்னா ஜூனில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பரில் முடியும். ஃபஸ்ட்டு அது எதை ஹிட் பண்ணுன்னா வெஸ்டர்ன் காட்ஸை ஹிட் பண்ணும்.
வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிற ஸ்டேட் வந்து கேரளா தான். ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன் ஆர் ஃபஸ்ட்டு ஜூன்லேயே மோஸ்ட்லி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎம்டி சொன்னால் May 31 நமக்கு மான்சூன் வந்துடும், கேரளா கோஸ்ட்டுக்கு அரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மோஸ்ட்லி ரிசீவ் பண்ணுற மான்சூன் என்னென்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு அவ்வளோவா இம்பேக்ட் கொடுக்கறதில்ல, அவ்வளோவா ரெயினும் கொடுக்கறதில்ல. பிகாஸ் நம்ம வந்து லீவர்ட் சைடில் இருக்கிறோம், மலைக்கு இந்த சைடு இருக்கிறதுனால நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனோட இம்பேக்ட் நமக்கு கிடைக்கிறதில்ல. நமக்கு ஆப்வியஸாக நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா நம்ம போகிற காற்று மறுபடியும் இதே மாதிரி ஃபினாமினால திரும்பி ரிவர்சலாக வர்றது தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சவுத் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா கவர் பண்ணும். கேரளா அந்த நார்த் ஈஸ்ட் ரிலீஜனெல்லாம் கவர் பண்ணும். அப்புறம் அதே ரிவர் வந்து மவுண்டனில் ஹிட் பண்ணி அங்கே பஞ்சாப் ஹரியானா சரௌண்டிங்ஸில் ஏரியாவெல்லாம் ரீச் பண்ணும். ஒரு சைடு பார்த்தீங்க ஒரு டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் வழியாக போகும். அங்கே போய் நேராக போய் மவுண்டனில் ஹிட் பண்ணி உங்களுக்கு மேகாலயாவில் நிறைய ரெயின் அவங்க சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நிறைய ரெயின் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி என்ன அதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் இதை பற்றி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். மொத்தம் 6 ரிலிஜினல் மெட்ராலஜிக்கல் சென்டர் இன் இந்தியா. அதுக்கு கீழே 6 ரிலிஜினல் மெட்ராலஜிக்கல் சென்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எங்கெல்லாம்னா மும்பை, சென்னை, நியூ டெல்லி, கொல்கத்தா, நாக்பூர், குவாஹாத்தி. ஸோ இப்போ அடுத்த நியூஸில் இருக்க அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். 186 எலிஃபண்ட் கில்ட் ஆன் ரயில் ட்ராக் இன் ஓவர் 10 years. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். 186 எலிஃபண்ட் 10 வருஷத்தில் ரயில் ஆக்சிடெண்ட் ஆக மட்டுமே இறந்து போயிருக்கு அப்படின்னு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசிக் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நம்ம இது யார் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருன்னா ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் டிவிஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதோட ரேங்கிங் பற்றி பார்ப்போம். இது நீங்கள் ஹிந்து பேப்பரில் உங்களுக்கு ஒரு டேப்லர் கலாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்னென்னா அசாமில் மட்டும் ஒரு இந்த 10 வருஷத்தில் 62 டெத் நடந்திருக்கு. ட்ரெயின் ஆக்சிடென்ட்டால் எலிஃபண்ட் 62 டெத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வெஸ்ட் பெங்கால் 57 டெத். தமிழ்நாடு 7th ரேங்கில் இருக்குது 3 டெத்தோட. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்டை பற்றி பார்ப்போம். ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அதாவது மெயினாக ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் எது கொண்டு வந்தாங்கன்னா எலிஃபண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும், இனிமேல் ட்ரெயின் ஆக்சிடென்ட் என்னமோ எலிஃபண்ட் வந்து நம்ம ஒரு பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவோட ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னா மொத்த செலவை எல்லாமே சென்ட்ரலே பார்த்து ஒரு 100% ஃபண்ட் கிவன் பை சென்டர் 100% ஃபண்டு சென்டரே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை இப்போ 1992 லான்ச் பண்ணாங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட். இதோட ஃபங்க்ஷன்னா டு ப்ரொடெக்ட் எலிஃபண்ட், தேர் ஹேபிட்டட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் கேபிட்டல் எலிஃபண்ட். அதோட ஹேபிட்டட்டை நீங்கள் பண்ணணும். அது மாதிரி எலிஃபண்ட் இப்போ உங்கள் எலிஃபண்ட் வந்து ஒரு இடத்துல போகுது, இல்லை ஒரு ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த இடத்துல இப்போ ஒரு எலிஃபண்ட் அதுக்கு வந்து ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கூட வந்து எலிஃபண்ட் வந்து காலங்காலமாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். எலிஃபண்ட்டுக்கு வந்து நடக்க ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு அனிமல் தான், நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்தமாரி அந்த நடக்கிற பாதையில் நம்ம ரயில்வே ட்ராக்கை கட்டி வச்சிட்டோம். ஸோ ரயில்வே ட்ராக்கை கட்டி வச்சா அது நம்ம மேலே தப்பா இல்லை எலிஃபண்ட் மேலே தப்பா? அதுக்கு வந்து அது ஜென்ரேஷன் வழியாகவே அதோட எப்படியோ ஜெனட்டிக்ஸ் மூலமே அந்த பாதை அதுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படியாவது அந்த எலிஃபண்ட்டை வந்து பாதுகாக்கணும், இதேமாதிரி ஆக்சிடென்டெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்தியன் கவர்மெண்ட் யோசித்து ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம், நிறைய எலிஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக எலிஃபண்ட்டை பாதுகாக்கிறதுக்காண்டியே அது வந்து ஹெரிட்டேஜ் அனிமல், நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதை பாதுகாத்து வராங்க. அடுத்த நியூஸை பற்றி பார்ப்போம். US ஸ்லைடர் டைட்டில் போஸ் த்ரெட் இன் நார்த் ஈஸ்ட். இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்னால் ஒரு ஸ்பீஷியஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற இடத்த வந்து நாஸ்திப்படுத்தும். இப்போ ஒரு இடத்துல அது இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். அதுதான் நம்ம இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து இன்வேசிவ் ஸ்பீஷி இது வந்து இதை நம்ம இன்வேசிவ் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது நார்த் ஈஸ்ட் இருக்கிற பயோடைவர்சிட்டி வாட்டர் ரிசோர்ஸை ஃபுல்லாகவே அழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ட்ரெச்சிம் ஸ்கிரிப்டா எலிகன்ஸ். இதோட சயின்டிஃபிக் நேம்
ஹேபிட்டட், இது எதோட ஹேபிட்டட், இது நேட்டிவ் டு யூஎஸ் அண்ட் நார்த் மெக்சிகோ, மோஸ்ட்லி அங்கே தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அங்கே வந்து பெட்டாக வளர்க்குறாங்க, மோஸ்ட்லி இதை பெட்டாக தான் அங்கே வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் மட்டுமே 72% டர்ட்டில் அண்ட் டாட்டா ஸ்பீஸ் வந்து 72 ஸ்பீஷஸ் நார்த் ஈஸ்ட்டில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோம் இன்வெசிவ் ஸ்பீஷஸ்னால் என்ன, இட்ஸ் ஆஸ் அ நெகட்டிவ் ஆல்டர்ஸ் இன் தேர் ஹேபிட்டட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாரு முசெல், லாண்டனா புசஸ், இந்தியன் புல்ஃப்ராக், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் யூஎஸ் ஸ்லைடர் டர்ட்டில். இது எனக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு இல்லை, நான் ஒரு 4-5 நியூஸ் ரெஃபர் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து நியூஸ் அப்படின்னு கொஞ்சம் 4 பண்ணி இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் நான் போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.